எந்த நிகழ்வாக இருந்தாலும் துணிந்து குரல் கொடுக்கின்ற ஒரு முதல்வர் ஒன்றியத்தில் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவரை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் அவர் காலையிலே உடற்பயிற்சிக்கு 6:15 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 12 மணிக்குத்தான் கழக பணியிலிருந்து விலகுகிறார். ஒவ்வொரு வட்ட செயலாளரும் ஒவ்வொரு நிர்வாகியும் இந்த தேர்தல் நேரத்திலாவது சூரியன் உதயத்திற்கு முன் எழுந்து இரவு 12 மணி வரையிலாவது வேலை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் இந்த தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிலவுகின்ற சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக நிலவிக் கொண்டிருக்கின்றது. கூட்டணி என்றாலும் சரி, மக்கள் நல பணி என்றாலும் சரி, தலைமையின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்றாலும் சரி, அனைத்திலும் முதன்மையாக இருப்பது களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும். அந்த வகையில் நமக்கு இருக்கின்ற இப்போது பணியே என்னவென்றால், நல்ல விளைச்சலோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் நிலத்தை பக்குவப்படுத்தி நமக்கு விளைச்சலோடு விதையோடு சேர்த்து தந்திருக்கின்றார். அதை களத்து மேட்டுக்கு கொண்டு சென்று உமி அரிசி தனியாக பிரித்து உலையிட்டு சோறை பொங்க வைத்து உண்ண வேண்டிய ஒரே பணிதான் நம்மிடம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்திருக்கின்றார். ஆகவே நிச்சயம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உதயசூரியன் தான் இந்த பகுதியில் போட்டியிடும். முதல்வர் யாரை கையை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளர், அவர்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் என்பதை நிச்சயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல நாளாக இருந்தாலும் கிடைக்கின்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்தை வைத்தோம். வைத்தவுடன் இவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பகுதி செயலாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கூடினோம் கலைந்தோம் என்றில்லாமல் பாகவாரியாக அந்தந்த வட்டக்கழக செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுங்கள், பாகத்திலே இருக்கின்ற கழக நிர்வாகிகளுடைய பெயர்களை உறக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுகின்ற அளவிற்கு தயாராகுங்கள். அந்த பாக நிர்வாகிகளுக்கு என்ன பணி என்பதை எடுத்து சொல்லுங்கள். உங்களிடம் தந்திருக்கின்ற அந்த பதிவேட்டு புத்தகத்தை விரைவாக நாளைக்குள் பூர்த்தி செய்து வீடு வீடாக சென்று, உட்கார்ந்த இடத்தில் பூர்த்தி செய்து அல்ல, வீடு வீடாக சென்று விவரத்தை அறிந்து பூர்த்தி செய்து நாளை இரவுக்குள் பகுதி செயலாளர் வாயிலாக பொறுப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் சூரியன் அம்பத்தூரிலே உதிக்கும் என்று சொல்லி நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி உரை